அந்த கற்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு லாக் ஆகி கரெக்டா வந்து மேனேஜ் பண்ணி இந்த வைப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறனால தான் ட்ரெயின் வந்து வைப்ரேஷனே இல்லாம போகுது. இதனால தான் ட்ராக்ல வந்து உருண்டையான கற்களுக்கு பதிலா வந்து கூர்மையான கற்களை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு லாஜிக்குமே இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதாவது ரயில் ஹார்ன் சத்தத்தை வந்து நீங்க வந்து கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் கவனிச்சு பாருங்க, சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த ட்ரெயின் ஹார்ன்ஸ் வந்து அடிக்க மாட்டாங்க. இதுல வந்து ஒரு குட்டி ஹார்ன் வந்து அடிச்சாங்க அப்படின்னா ரயில் வந்து கிளம்ப வந்து தயாராயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டு டைம் வந்து குட்டி ஹார்ன் அடிச்சாங்க அப்படின்னா வந்து சிக்னலுக்கு வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுவே தொடர்ச்சியான நீளமான ஒரு ஹார்ன் அடிச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஷன்ல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ட்ரெயின் வந்து ஃபாஸ்டா ஹார்ன் அடிச்சுட்டே வருதுன்னா அது வந்து அந்த ஸ்டேஷன்ல நிக்காது. நீங்க எல்லாம் ட்ராக்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி எல்லோ கோட்டுக்கு பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கையுமே கொடுக்கறதுக்கு தான் அந்த 3வது ஹார்னையுமே அடிக்கிறாங்க. தென் சைனிங் ஆஃப் யுவர் பிரபா சவீந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். நன்றி.